ஆடையில் ரத்தம் தெறிக்க போதையில் தள்ளாடியபடியே காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்த ஆட்டோ ஓட்டுநர். 2 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை காலி மதுபாட்டிலால் குத்தி கொலை செய்த கொடூரம். மது குடிக்க வைத்து அந்த பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர் குத்தி கொலை செய்தது ஏன்? ஆட்டோ ஓட்டுநருக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? சட்டையில ரத்தம் தெறிக்க தெறிக்க போதையில தள்ளாடினபடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒருத்தர் தான் ஒரு பொண்ணை கொலை செஞ்சிட்டதாவோ அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு. போதையில உளர்னாலும் சட்டையில ரத்தக்கரை இருந்ததுனால அந்த நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். அப்போ நடந்த விஷயத்த தெளிவா சொன்ன பிறகுதான் அவர் உளறல உண்மையத்தான் சொல்லி இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு. சென்னை வியாசார்பாடி ஜே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. இவங்களுக்கும் செல்வேந்திரங்கிறவருக்கும் கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒத்து வராததுனால 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்ந்த பிரியங்கா திண்டிவனம் இளங்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜோட ஆட்டோவில் அடிக்கடி போயிருக்காங்க. சென்னையில ஆட்டோ ஓட்டுற கோவிந்தராஜும் கல்யாணமாகி மனைவியை பிரிஞ்சிட்டாரு. 2 பேருமே குடும்ப விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுனால நெருங்கி பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரியங்காவோட வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியை போல வாழ ஆரம்பிச்சிட்டாரு கோவிந்தராஜ். இதுக்கு மத்தியில பிரியங்காவோட நடவடிக்கையில நிறைய மாற்றத்தை பார்த்திருக்காரு கோவிந்தராஜ். செல்போன்ல அடிக்கடி பேசுறது, ரொம்ப நேரம் பேசுறது, வீடியோ கால்னு பிஸியாவே இருந்திருக்காங்க. அதனால கோபப்பட்ட கோவிந்தராஜ் பிரியங்காவோட செல்போனை செக் பண்ணி இருக்காங்க. அப்போ வேற ஒருத்தர் கூட பிரியங்கா பழகிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால 2 பேருக்கும் சண்டை வெடிச்சிருக்கு. இதுக்கு மத்தியில வீட்டை விட்டு கிளம்பி போன பிரியங்கா 2 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால இன்னும் கோபப்பட்ட கோவிந்தராஜ் எங்க போன, எதுக்கு சொல்லாம போனன்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், நீங்க என் கணவனான்னு கேள்வி கேட்டிருக்காங்க பிரியங்கா. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கே போன கோவிந்தராஜ் பிரியங்காவை கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்காரு. அந்த திட்டப்படி பிரியங்கா கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி இருக்காரு கோவிந்தராஜ். இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன், சண்டை போட்டது தப்புதான்னு கூலா பேசி மணலி பகுதிக்கு பிரியங்காவை அழைச்சிட்டு போன கோவிந்தராஜ் அவங்களோட சேர்ந்து மது குடிச்சிருக்காரு. பாட்டில் இருந்த மது காலியானதும் அந்த காலி பாட்டிலையே உடைச்சி பிரியங்காவை குத்தி கொலை பண்ணின கோவிந்தராஜ் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு. ஆனா சம்பவம் நடந்த இடம் மணலிங்கிறதுனால அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க வியாசர்பாடி போலீசார். அடுத்து பிரியங்காவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்ச மணலி போலீசார் கோவிந்தராஜையும் கைது பண்ணி இருக்காங்க.